நேற்று ஒரு மேட்ச் நடந்தது. மோஸ்ட்டாக பார்த்தா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம இந்த ஒரு வீடியோவை பார்த்து நான் அப்லோட் பண்ணுறேன். பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் பார்த்தேன் ஏசிய கப் ரேசிங் ஸ்டார் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக நடத்திக்கிட்டு வராங்க இந்த ஒரு மேட்ச். ஆனால் இதில் நேற்று நடந்தது பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் நடந்திருக்கும் பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும். இதுக்கு இடையில் பார்த்தா சூப்பர் ஓவர் வேறு வந்துடும். இது ஒரு ரன் வித்தியாசத்தில் பார்த்தா பங்களாதேஷ் ஜெயிச்சிருப்பாங்க. அதுவும் எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. பிடிச்சிருக்கு இல்லையா? உடனே லைக் பண்ணுங்கடும். மேலும் இனிமையான அப்டேட்ஸ் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடும். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம எப்பவுமே பங்களாதேஷை ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக கன்சிடரே பண்ண மாட்டோம். ஆனால் அவங்க பண்ணாங்க பாருங்கள், ஒரு பர்ஃபார்மன்ஸ் தரமாக இருந்தது. ஸோ பேட்டிங்கே தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த 19 ஓவரில் மேட்சே திருப்பி விட்டுருப்பாங்க. ஸோ வேறு லெவலில் இருந்தது நேற்று நடந்த மேட்ச். ஃபஸ்ட்டு பேட்டிங்க்கு வந்து பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஏ டீமான 194 ரன்னை பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. 20 ஓவர் விளையாடி 6 விக்கெட்டை பார்த்தீங்கன்னா விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கேட்டிங்கன்னா ஒரே ஓவரில் பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா மேட்சே மாறி போயிடுச்சு. தலை கீழே பார்த்தா நடந்தது. ஸோ அதில் யாருன்னா ஹைபர் ரஹ்மான் சோகன் அவங்க பார்த்தா 46 பாலுக்கு 65 ரன் அடிச்சிருப்பாங்க. அடுத்த சில பேர் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. ஆனால் சரியாக ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. 20 ரன் 26 ரன் தான் அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன வெறித்தனமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்த பங்களாதேஷோட ஏ டீம் பார்த்தா ரைசிங் ஸ்டார் வளர்ந்து வரும் பிளேயர்கள் பார்த்தா தரமான சம்பவத்தை கொடுக்க, நம்மளுடைய இந்தியாவோட வளர்ந்து வரும் பிளேயர்கள் தரமான சம்பவத்தை கொடுத்துருவாங்க. வைபவ் சூரியவன்ஷி சரியான ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அடித்து ஜெயிக்க வச்சுருவாங்க நினச்சிக்கிட்டு இருந்தால் எல்லாமே பார்த்தா தலகீழ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு மேட்ச் வெறும் 194 அடிக்க முடியாமல் சூப்பர் ஓவருக்கு போய் இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. ஈஸியாக ஜெயிக்கல, ஒரு ஃப்ரீ ரனில் ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். தென் செகண்ட் என்ன, இந்தியா பேட்டிங்க்கே வந்திருப்பாங்க. ஸோ சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களா இல்லையா? 194 ரன்னை எப்படி அடிச்சிருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வைபவ் சூரியவன்ஷி பிரின்ஸ் ஆர்யா இவங்க 2 பேரும் பார்த்தா ஓப்பனிங் வந்திருப்பாங்க. பிரின்ஸ் ஆர்யா பார்த்தா தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருப்பாங்க. 23 பாலுக்கு பார்த்தா 44 ரன் அடித்து 3 6 4 4 பார்த்தா விளையாடிச்சிருப்பாங்க. 191 சைக்கிளில் பார்த்தா அவங்க விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கூட இருந்தால் வைபவ் சூரியவன்ஷி அந்த ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா 15 பாலுக்கு 38 ரன் பார்த்தீங்கன்னா அடித்து அவுட் ஆகிட்டு இருப்பான். இங்கே தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டே இருக்குது. இந்த சூப்பர் ஓவரில் நடந்ததில் பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்ஷி பிரின்ஸ் ஆர்யா இவங்க 2 பேரும் இறக்கி விட்டுருந்தால் மேட்ச் எங்கேயோ தலைக்கில் போயிருக்கும். ஒரு 10 ரன்னாச்சும் அடிச்சிருப்பாங்க. ஆனால் வெறும் ஒரு ரன் கூட அடிக்காமல் ஒரு ரன் அடித்தா வின்னு பார்த்தா சூப்பர் ஓவரில் பங்களாதேஷுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. ஒன் டே ஒன் நமந்தீர் வந்திருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 12 பாலுக்கு 7 ரன் விளையாடி பார்த்தீங்கன்னா சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. கேப்டன் ஜித்தேஷ் சர்மா அவங்க பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. 23 பாலுக்கு 33 ரன் அடித்தாங்க. நேகல் வதேரா அவங்க பார்த்தீங்கன்னா 29 பாலுக்கு 32 ரன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. ஸோ மற்றவங்க யாரும் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல. சரி, சூப்பர் ஓவரில் என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்காக சொல்கிறேன். சூப்பர் ஓவரில் அகைன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா பேட்டிங் வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஜித்தேஷ் சர்மா அவங்களும் அமன்தீப் சிங் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்திருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 6 பால் தான், ஒரே ஓவர் தான், 2 விக்கெட் விட்டாக்க மேட்ச் காலியாயிடுச்சு. சூப்பர் ஓவரை பொறுத்திருக்கும், அதான் ரூல்ஸ். சரி, ஜித்தேஷ் சர்மா பார்த்தா முதல் பால் ஆடிருப்பாங்க. முதல் பாலே பார்த்தா டக் அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க ரன்னே அடிக்காமல். அதுக்கப்புறம் நான் இந்தியாவோட ஸ்கோர்னு கேட்டிங்கன்னா 1 தான் இருந்து. அதுக்கப்புறம் அஜித் சர்மா அவங்க வந்திருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே பால் தான் ஆடிருப்பாங்க. 0 ரன்னு அவுட் ஆகிட்டு அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சுது. ஒரு ரன் அடித்தா வின்னு பார்த்தா பங்களாதேஷ் வந்து பேட்டிங் வந்திருப்பாங்க. பங்களாதேஷ் மட்டும் அந்த ஒரு ரன் அடித்தா வின்னு நிலைமையில் வந்தப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் சாதாரணமாக விளையாட முடியல. அவங்களும் பார்த்தா தடுமாறி தான் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ரன்னு அடிக்க முடியாமல் பார்த்தா ஒரு விக்கெட்டை விட்டு இருப்பாங்க பங்களாதேஷ். அதுக்கப்புறம் என்ன, நம்மளுடைய சுயாஷ் சர்மா போட்ட ஒரு பாலில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பாலாக போய் மேட்ச் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு ஒயிட்டில் பார்த்தா ஒரு ரன் போக பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வின் பண்ணிட்டாங்க. இதுதான் நேற்று நடந்த மேட்ச். சரி, நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் மறக்காமல் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஓவரில் வைபவ் சூரியவன்ஷி அவங்க வந்திருக்கலாம். பிரின்ஸ் ஆர்யா இவங்க 2 பேரும் வந்திருந்தால் ரன் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.